தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற இந்த வரலாற்று ஆவணத்தை, சத்தியத்தின் சாட்சியத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற மேன்மையும் மாண்பும் நிறைந்த உலக தமிழ் பேரினத்தின் மதிப்புமிக்க தலைவராக இருக்கிற எங்கள் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெருந்தமிழர் புலவர் புலமைப்பித்தன் அவர்களே, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகன் ஈழத்து காந்தி டேவிட் ஐயா அவர்களே, என் அன்புக்கினிய அண்ணன் ராஜ்கிரண் அவர்களே, என் அன்பு சகோதரர் ஓவியர் புகழேந்தி அவர்களே, என் அன்பு சகோதரர் வழக்குரைஞர் புகழேந்தி அவர்களே, என் பாசத்திற்கினிய அண்ணன் இயக்குனர் புகழேந்தி தங்கராசு அவர்களே, போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ESS மணி அவர்களே, இந்த நூலை அழகுற நேர்த்தியாக தொகுத்து வழங்கி இருக்க, இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்க எனது அன்பு சகோதரர் ஏகலைவன் அவர்களே, இந்த நூலை வெளியிட்டிருக்கிற பேட்ரிசியா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் ஆப்ரஹாம் செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற இனிய சகோதரர் வெங்கட பிரகாஷ் அவர்களே, மேன்மையும் புனிதமும் நிறைந்த எங்கள் அம்மா அற்புதம் அவர்களே, முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற எப்போதும் எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இங்கே ஏற்புரையே எழுச்சி உரையாக அமைந்துவிட்ட பிறகு இறுதியாக நான் பேச வேண்டிய சூழல். இங்கே பேசிய எனது சகோதரர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் 90 விழுக்காடு நீதிபதிகள் நேர்மையாக இல்லை, உண்மையாக இல்லை, அவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னபோது அருகில் இருந்த எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் என்னிடத்திலே இதை ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது என்று சொன்னார்கள். அதுபோல இந்த நூலை இவர்கள் எல்லோரும் சொன்னது போல எனக்கே குழப்பமாக இருக்கிறது, எப்படி அவரை அழைப்பது என்று. அண்ணா என்று சொல்வதா, மாமா என்று சொல்வதா என்று. ஆமாம், எனது மதிப்பிற்குரிய மாமனார் திரு வேலுச்சாமி அவர்கள் பல இடங்களில் 21 ஆண்டுகளாக முழங்கி வந்த, எடுத்துரைத்து வந்த இந்த உண்மைகளை வேறு எவர் இதை எழுதியிருந்தாலும் இது ஏற்புடையதாக இருக்காது. இந்த உண்மையை ராஜீவ் காந்தியை கொன்றவர்கள் விடுதலை புலிகள் அல்ல என்பதை ஒரு உண்மையான, சத்தியமான, நேர்மையான காங்கிரஸ்காரர் எழுதியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். திரு
திருச்சி வேலுச்சாமி என்ற பெயரை பல தளங்களில் கேள்விப்பட்ட போது அவர் மீது இருந்த பார்வை, அவரை பற்றிய கருத்து, இதெல்லாம் அவரை பார்த்து பழகுகிற போது மிகுந்த வியப்பாக இருந்தது எனக்கு. பிறகு இந்த நூலை வாசிக்கும் போது இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்த புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அமைச்சரை அவரை சந்திக்க அனுப்பி, உங்களை இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி, அது அவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்னையே பார்க்கணும், எனக்கு புரியலையே, அப்படின்னு உங்களை சந்திக்க விரும்புகிறார், உண்மையிலேயே சந்திக்க விரும்புகிறார் என்ற பிறகு ஐயா திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு தொடர்பு நிலையத்துக்கு செல்கிறார்கள். அங்கே இருந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பார்த்து தோளிலே கை போட்டு அணைத்து கொண்டு, நீங்கள் என்னோடு வந்து விடுங்கள் என்று அழைக்கிறார். அப்போது அவர் முதலமைச்சர் அவர் கூப்பிடும்போது, அப்போது எனது அருமை மாமனார் வேலுச்சாமி அவர்கள் சொல்கிறார்கள், நான் பெருந்தலைவர் காமராஜரினுடைய தொண்டன், ஐயாவின் தொண்டன், என்றும் அவர் வழியில் நிற்பவன். நீங்கள் என்னை அழைத்ததற்கு நன்றி, நான் உங்களோடு வர இயலாது என்று சொல்றார். இந்த தமிழ்நாட்டில் அவரை தவிர எவருமே சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதுதான். அப்ப அதுலயும் அவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் தலைவர் தான் எனக்கும் தலைவர் என்று சொல்றார். காமராஜர் அவர்களை எனக்கும் அவர் தான் தலைவர், வாருங்களே நாம் எல்லோரும் சேர்ந்து அவர் வழியில் பயணிப்போம் என்று சொல்லிதான் அழைக்கிறார். ஆனால் அவர் மறுத்தவர். அதுல பதிவு செய்கிறார், என் சரி இப்போது இல்லை, நீங்க நல்லா யோசிச்சு எவ்வளவு காலமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருப்பேன், எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்கிற போது சொல்கிறார், சொல்லி சென்றார் என்று எழுதி பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் எந்த தேவைக்கும் இதற்கு பணமானாலும் பதவியானாலும் எவ்வளவும் எதையும் தர தயாராக இருந்த அவரிடத்திலே நான் எதற்காகவும் போய் நிற்கவில்லை. இறுதி வரை அவர் வீழ்த்த முடியாத அசாத்திய வலிமை பெற்ற ஒரு அரசியல் சக்தியாக அவர் இருந்தார். அவரை தூர இருந்தே நான் ரசித்துக் கொண்டு தரிசித்துக் கொண்டே இருந்தேன் என்று பதிவு செய்கிறார். அதில் இருந்து பதவிக்கு சிறிதும் ஆசைப்படாத ஒரு மனிதர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த புத்தகத்தை நாம் எடுத்தோடனே அட்டையை பார்த்தால் ரத்த துளிகள் இருக்குது. அது ராஜீவ் காந்தி சிந்திய ரத்தம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தமிழ் பேரின மக்கள் சிந்திய 60 ஆண்டுகளாக சிந்திய ரத்தம் இது. அந்த ரத்த சாட்சியாக வந்த புத்தகம் என்றுதான் நீங்க பார்க்கணும். இதுல இருக்கிறது எதுவுமே ஒரு வரி கூட, ஒரு எழுத்து கூட பொய்யில்லை, அத்தனையும் சத்தியம். அவர் மேடையில பேசுறதாவது ஏதோ நகைச்சுவைக்காக மக்கள் ரசிக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒன்று இரண்டை சேர்த்து பேசிட முடியும். ஆனால் இவர் ஒரு பதிவை ஒரு புத்தகமாக நூல்வடியில் வடிவில் வருகிற பதிவை ஒருத்தர் பொய் எழுதிவிட முடியாது. இதில் சத்தியம் இல்லை என்றால் இந்த நூலை வைத்துக் கொண்டு சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி நாளைக்கு காலையில் கூட அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும். அவர்கள் இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு செல்வாக்கு பெற்ற அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக உலகி வருகிறவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் இந்த நூலில் இருக்கிற சத்தியம்தான் காரணம். சொல்லும்போது கூட என் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்று அப்படி பார்க்க முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முழுவதும் எல்லோரும் இந்த நூலை வாசிப்பார்கள். வாசிக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் உயிருக்கு மேலாக உங்களை நேசிப்பார்கள் என்றுதான் படிக்கும் போது அவர் பேசி நான் பல இடங்களை கேட்டிருக்கேன். இதே இடத்திலேயே ஐயா புரமேஸ்வரன் அவர்களுடைய நூல் வெளியிட்டு இதுல பூர்வமே பலிபடமாய் நாங்கள் இருவருமே பேசியிருக்கோம். ஆனால் ஒரு அரை மணி நேரம் பேச்சில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதுல சில செய்திகளை தான் கேட்க முடியும். ஆனால் மொத்தமாக படிக்கிற போது இந்த நூலை வியப்பாக இருக்கு. அது
அதுக்காக நான் காலையில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் கிளம்புவாங்களே, அவங்க சென்னைக்கு எத்தனை மணிக்கு வர்றாங்க பயணத்திட்டத்தை கேட்டுக்கொள்வதற்காக அழைக்கிற போது அவர் குறிப்பிட்டது போல அந்த முனையில் எடுத்த சுப்பிரமணிய சாமி அவர்கள் என்ன ராஜீவ் காந்தி இறந்துட்டார் அதுதானே சொல்ல வர்ற என்று கேட்டால், அப்ப அந்த செய்தி அவருக்கு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே தெரியும். ஆனா அதுதான் அவங்க என்ன பண்றாங்க, திருச்சியில் இருந்து கொண்டு தினமலர் அலுவலகத்துக்கு அடிச்சு கேட்கிறாங்க, அது தெரியும் அப்படின்னு செய்தி இல்லையே என்று தினத்தந்தி அலுவலகத்துக்கு எடுத்து பேசுறாங்க. அந்த பத்திரிகை அலுவலகத்துல செய்தி எப்படி ஒன்றும் வரலையே என்று சொல்றாங்க. தலைவர் சென்னையில் இருக்கிற கட்சி அலுவலகத்துக்கு எடுத்து தன்னுடைய சகத்தோழர் ராஜ்குமார் அவர்களுக்கு பேசுறாங்க. அவருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லையே என்று அவர்களும் அவர் நண்பர்களும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க ஒழிய அந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததா ஒரு அதிர்ச்சியோ ஒரு பதட்டமோ இல்லை. ஆனால் இவர்கள் ராஜீவ் காந்தி இறந்துட்டார் அதுதானே சொல்ல வர, ஆமா அவர் குண்டு வெடிச்சு இறந்துட்டாரு என்ற செய்தி சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லுகிறவர் இந்தியாவின் சட்டத்துறை அமைச்சர் என்பது மிக முக்கியமான. என்ன சொல்றீங்க அப்படின்னு அதிர்ந்து கேட்கிற போது, ஆமா விடுதலை புலிகள் தான் கொண்டுட்டாங்க என்று சொல்ற. இது ரொம்ப 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 முக்கியமான இடமா இருக்கு. அப்ப உடனே நிமிர்ந்து சுவர் கடிகாரத்தை பார்க்கும்போது மணி 10:25 என்று சொல்றாங்க. ஆனால் அடுத்த நாள் செய்தியில வருகிற போது அந்த நிகழ்ச்சி அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு நன்மதிப்பின் காரணமாக நல்லெண்ணத்தின் காரணமாக இது திமுக மேல அந்த படி விழுந்துமே, இது அவங்க கட்சிக்காரர்கள்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று திருச்சியில் இருந்த பொய்யாமொழி அண்ணன் அவர்களுக்கு எடுத்து பேசுறாங்க. அவருக்கும் அரசியலாக சில மன கசப்புகள் வருத்தங்கள் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு நல்ல அடிப்படையில் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த திருச்சி 1ஆம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மலர்மன்னனுக்கு அழைத்து அவர் குடும்பத்துக்கு சொல்றாரு எச்சரிக்கை. என்ன சொல்றாரு, கட்சிக்காரர்கள் வெளியூர்லேருந்து வந்திருந்தா அனுப்பிடாதீங்க, உள்ளூர்காரங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லுங்க, இவ்வளவு செய்யறாங்க. ஆனால் இந்த செய்தி அதுவரை தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயும் வரல. அதை நீங்க வந்துக்கணும். சுப்பிரமணிய சாமியை தவிர எவருக்கும் தெரியல இந்த செய்தி. இது ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு காலையில் அந்த செய்தித்தாளை படிச்சு பார்க்கிறாங்க. அது ஜெயந்தி நடராஜன், ராஜீவ் காந்தி உடனே அடையாளம் காட்டிய ஜெயந்தி நடராஜன் என்ற செய்தியை படிக்கிற போது அவர்கள் விளக்குகிறார்கள். நாங்கள் இந்திரா காந்தி அம்மையாரினுடைய சிலைக்கு மாலை போட தலைவர் சென்றார். 10 மணியை போல சென்றுட்டு அவர் முன்னாடி சென்று கொண்டிருந்தார். நாங்கள் பின்னாடியே சென்றோம். அப்போது மேடைக்கு அருகில் செல்லும் போது சின்ன சின்னதாக பட்டாசு தலைவர் வருகைக்காக வெடிக்கிறார்கள் என்று இருந்திருக்கிறார். அப்போ பெருசா ஒரு வெடிச்சத்தம், இவ்வளவு நேரம் இப்படி பெரிய சத்தமா இருக்குதுன்னு எல்லா சங்கங்கள்லாம் ஏன் ஓடுறாங்களேன்னு பார்க்கும்போது பெரிய நெருப்பு சுவாலையாக இருந்தது, பெரிய புகை மூட்டம். அதற்கு பிறகு ஒரு வெள்ளை கார் ஓடியது. அப்ப தெரிஞ்ச போது விபத்து நடந்தது. அதிலிருந்து தலைவர் தான் தப்பி போகிறார் என்று ஜெயந்தி நடராஜன் நினைத்ததாக அவர் சொன்னார். ஜெயந்தி நடராஜன் சொன்னதை செய்தியில் வந்ததை எழுதியிருக்கிறாங்க. அப்ப அது என்னன்னா, அவங்க நடந்த நேரம் அந்த குண்டு வெடிச்சது 10:15 10:15 அந்த நேர அளவில் தான் இருக்கும். அந்த வெடிச்சது நேரத்திலிருந்து அந்த நெருப்பு அடங்கி அந்த புகை முழுக்க கலைஞ்சு அவர்கள் போய் அந்த ராஜீவ் காந்தி அடையாளம் காணுவதற்கு குறைஞ்சது 20 நிமிஷம் ஆயிருக்கும் என்று எழுதுறாங்க. அப்ப சரியாக அவர்கள் ராஜீவ் காந்தி இதுதான் என்று அடையாளம் காணுவதற்கு 10:50 ஏறக்குறைய 11 மணி அந்த நேரம் 1 மணி நேரமாவது ஆயிருக்கும் அல்லது 3/4 மணி நேரமாவது ஆயிருக்கும். ஆனால் 10:25க்கே ராஜீவ் காந்தி இறந்து விட்டால் அதை விடுதலை புலிகள் தான் கொண்டிருட்டார்கள் என்று சுப்பிரமணிய சாமிக்கே பிடித்தேன். அதுக்கு முன்பெல்லாம் நிறைய இருக்குது. அவர் பயண திட்டத்தை திடீர்னு சேலம் ஆத்தூர்ல பேசிக் கொண்டிருந்தவர் அந்த பயணத்தை முடிச்சுட்டு அவசர அவசரமா நான் டெல்லி போகணும்னு வேகமா கிளம்பி வர வேண்டிய அவசியம் ஏன் என்று கேட்கிறாங்க. திருப்பி இந்த புத்தகத்தை படிக்கிற போது ஒரு திரைப்படத்தில் உடைய திரைக்கதை ஆசிரியர் எப்படி அதை படிக்கும் போது திரைப்படத்தில் நிறைய திரைக்கதையிலே பேசி செய்தவன் பார்க்கும்போது இது எடுத்தா பிரேக்கத்து பெண்கிற அளவுக்கு இந்த படம் இது ஒரு படமா வரும் தான் நான் நினைக்கிறேன். அதுல என்னுடைய சகோதரன் ஏகலைவனுடைய இது அந்த கதை எதை எங்க சொல்லி பின்னகர்த்தி முன்னகர்த்துவது என்பதுல மிகச் சரியா இருக்கு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சந்தேகங்களை ஒண்ணு அடுக்கிறார். அவர் எதற்காக அந்த சேலம் ஆத்தூர் கூட்டத்தை அவசர அவசரமா முடிச்சுட்டு போகும். 22, 23 கூட்டம் திருச்சியிலையும் மதுரையிலையும் இருக்கும்போது 21க்கு மட்டும் ஏன் டெல்லிக்கு போகணும்? அப்படி போனவர் என்ன செய்யறாரு, டெல்லிக்கு போறேன்னு போயிட்டு டெல்லிக்கே போகல. அவசரமா பேசும்போது அவர் வீட்டுக்கு பேசுறாரு. அவர் மனைவி எடுத்து என்ன நீங்க வேலையா இருந்தீங்க, அவர் சென்னையில் தானே இருக்கிறாரு என்று சொல்றாங்க. இல்லையா, சென்னையில் இருக்காரா? ஒருவேளை
இருப்பாங்க. கட்சி அமைச்சர் அலுவலகத்துக்கு போயிட்டோம், அமைச்சர் அலுவலகத்துக்கு போயிட்டா அங்கேயும் இல்லை, சென்னையில் தான் இருக்கிறார். சென்னையில் இருக்கிற அளவு சென்னையில இல்லை, அவர் டெல்லியில் தானே இருக்கணும். சென்னையில் இங்கே இருக்கிற மோத்திலாலுங்கிற ஒரு நண்பருக்கு ஐயா துக்ளக் ஆசிரியர் அவர்களுக்கும் எடுத்து கேட்குறாங்க, இல்லை அவங்க டெல்லியில் தானே இருக்கிறாங்க. அப்ப இந்த டெல்லியிலும் இல்லாமல் சென்னையிலும் இல்லாமல் சுப்பிரமணிய சாமி அவர்கள் எங்கோ தலைமறைவாக ஒழித்து கொண்டு இருந்திருக்கிறார். அதை பதிவு செய்கிறார். இப்ப இந்த கேள்விகள் நாங்கள் தேர்தல் பரப்புரைக்காக காஞ்சிபுரத்தை நோக்கி போகும்போது அந்த இடத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த இடத்துல தான் நாளைக்கு கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு காட்டுகிற இடம் அடர்ந்த கருவேலங்காடுகளும் பனைமரமாக இருக்கிற ஒரு முள் புதராக இருக்கிற மண்டி கிடக்கிற அந்த காட்டை காட்டி இந்த இடத்துல தான் கூட்டம் நடக்க போகுது என்று சொல்றாங்க. அப்போ உளவுத்துறை அதிகாரி மணி அவர்கள் இந்த இடத்துல நடக்க போகுது என்று கேட்டுக்கிறாங்க. கேட்கும் போது அப்போ ஒரு நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள சரி செஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் தயார் பண்ணிடுவாங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துலயா கூட்டம் நடக்க போகுது என்று கேட்ட கேள்விக்கு எது ஒன்றுக்கும் கருத்து சொல்லுகிற சுப்பிரமணிய சாமி அந்த கேள்விக்கு எதுவுமே பேசாமல் மௌனமாக வந்தது ஏன்? அப்ப குண்டு வெடிச்சு ராஜீவ்காந்தி இறந்த பிறகு அடுத்த நாள் காலையில 9 மணிக்குத்தான் விசாரணையே தொடங்கப்படுது. மத்திய புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைக்கப்படுது. இது யாரு கொலையை செஞ்சிருப்பா, இந்த பின்னணியில் இருந்த சதிகாரர்கள் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணையே 9 மணிக்குத்தான் தொடங்கப்படுது என்றால், ஒப்படைக்கப்படுது என்றால், அதிகாலையில் வந்த செய்திகளில் இந்தியாவின் சட்ட அமைச்சர் இது விடுதலை புலிகள் தான் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதாக வந்தது எப்படி? அப்ப அதுக்கு பிறகு சுப்பிரமணிய சாமி மேல அவங்களுக்கு இருந்த நன்மதிப்புல என்ன செய்யறாங்க, இவர் நல்லவரா கெட்டவராக குழப்பம் இருக்கு. இருந்தாலும் இவருக்கு தொடர்பு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த தொடர்பு இருக்குங்கிற உறுதி செஞ்ச பிறகு உங்க கூட நாங்க பேசணும்னு சொன்ன பிறகு இங்கே பேசலாமா டெல்லியில பேசலாமா போது டெல்லியிலே பேசலாம்னு அழைச்சிட்டு போயிடார். அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் போய் உட்கார்ந்து பேசும்போது இந்த அதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ ஒரு மன்னனே அறிவாளியாகவும் போர்த்திறன் மிக்கவனாகவும் இருந்ததில்லை, வீரம் மிக்கவனாகவும் இருந்ததில்லை. ஏன்னா வீரமிக்க மன்னன் போர்த்திறன் மிக்கவனாக இருக்கிறவன் ஒரு மதிமந்திரியை வச்சுக்கிறான். அப்படித்தான் சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன்லாம் இருந்திருக்கிறான். அந்த மாதிரி பார்த்தா ஒரு மதிநுட்பமும் போர்த்திறனும் மிக்கவர்களாக விடுதலை புலிகள் இருக்கிறார்கள், உண்மைதானே அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிறார் சுப்பிரமணிய சாமி. இவ்வளவு தொலைநோக்கோடு இவ்வளவு மதிநுட்பத்தோடும் ஆற்றோடும் இயங்குகிற விடுதலை புலிகள் இந்த கொலையை இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களில் தேர்தல் பரப்புரைக்கு வருகிற போது, ராஜீவ்காந்தி வருகிற போது ஆந்திராவில் வைத்தோ கேரளாவில் வைத்தோ கர்நாடகாவில் வைத்தோ இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாமே. எதற்காக அவர்கள் தமிழகத்தில் நடத்தணும்? தமிழகத்தில் நடத்தவே மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகம் தான் அவர்களுக்கு பலம். 8 கோடி தாய் தமிழ் உறவுகள் நிறைந்து வாழ்கிற அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் தனது உறவுகள் வாழ்கிற நிலத்தில் இப்படி ஒரு அசம்பாவத்தை செய்ய மாட்டார்கள். அதனால் விடுதலை புலிகளுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்காது என்று சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு, இல்லை உங்களுக்கு தெரியாது, விடுதலை புலிகள் அவங்க செய்வாங்க, அவங்க கூலிப்படை தான் அவங்க செய்வாங்க, இல்லை அவங்க செஞ்சிருக்க முடியாது என்று பாதுகாங்க. வேற யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு என்று கேட்டபோது நமது மாமனார் பெரியசாமி அவர்கள் சொல்லுறாங்க, ஏன் அமெரிக்காவுடைய சிஐஏ செஞ்சிருக்கலாம், இலங்கையும் அமெரிக்காவும் சேர்ந்து சதி செய்து கூட செய்திருக்கலாம் என்று சொல்லும்போது சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய முகம் இறுகியது. அதற்கு பிறகே அவர் பேசுறதை தவிர்த்தாரு. அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி அவர் பேசுவதை தவிர்த்து கொண்டார் என்று சொல்லுவார். முழுக்க இந்த கொலைக்கு காரணமாக இருக்கிற குற்றவாளிகள் சுதந்திரமாக மிகுந்த அரசியல் செல்வாக்கோடு இந்த நாட்டில் உலவுகிற போது அப்பாவியாக எந்த குற்றமும் செய்யாத நமது பிள்ளைகள் சிறையில் வாழ்கிறார்கள். ஒரு தேசிய இனம் தேவையற்ற ஒரு படியை சுமந்து அழியும் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒன்றை கவனிக்கணும். ராஜீவ்காந்தி என்ற பெயரும் அவருடைய மரணமும் தமிழர் என்கிற தேசியத்தின் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத பெயராகவும் நிகழ்வாகவும் இருக்கிறது. இன்னைக்கு என்னிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லோரும் என்னதான் பேசினாலும் சரி, நீ சொல்றதெல்லாம் சரியாகத்தான் இருக்கு சீமான், ஆனால் ராஜீவ்காந்தி நம்ம கொண்டிருக்க கூடாது. தமிழர்களுக்குள்ளே என் அன்பு சொந்தங்களே ஒரு குற்ற உணர்ச்சியை, ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி விட்டது இந்த மரணம். அது அநியாயமாக சுமத்தப்பட்ட வழி. நாம் அதை சுமந்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளாயினோம். இன்று வரை 21 ஆண்டுகளாக விடுதலை புலிகள் மீது தடை, அந்த இயக்கத்தின் மீது தடை.
அதனால என்ன என்று நீங்க நினைச்சு பாருங்க. கனடா நாட்டுக்குள் நான் கால் வைக்க முடியாது, திருப்பி விடுது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் பெரிய வரலாறு, அது வரலாறு இடுப்புல கொண்டிருக்கான்னு சோதிச்சுதான் போடுவாங்க. சாக்ஸ கட்டும்பா, பேனா கட்டும்பா, சட்டையை கட்டு, பொத்தான கட்டும்பா. இவர் தான் பெரிய வரலாறுக்கு பீச்சுக்கிறாரு. என்னை உள்ள விட மாட்டேங்கிறான். ஆனால் என்னை பேசுவதற்கு அனுமதிக்காத இவன், எனக்கான பேச்சு சுதந்திரத்தையே அனுமதிக்காத இவன் என் இனத்தின் உரிமை பெற்று தருகிறானா? வேடிக்கை. அமெரிக்கா ஏன் என்னை திருப்பி அந்த நாட்டுக்குள் கால் வைக்க விடாமல் திருப்பி இருக்க காரணம் என்ன? நாங்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள். விடுதலை புலிகளின் மீது சுமத்தப்பட்ட தடை என்பது ஒரு இயக்கத்தின் மீது, தமிழீழ மக்களுக்காக போராடி கொண்டிருந்த போராடி இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்ட தடை அல்ல. இது தமிழ் தேசிய இனத்தின் மீது திணிக்கப்பட்ட அவமானம். இதுதான் நம்ம அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஏன் அவமானம்? இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று பார்க்கிற போக்கு இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கிறது. அதுபோல தமிழர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று பார்க்கிற போக்கு இன்னைக்கு இதற்கு சான்று இருக்குது. போர் முடிந்து இவ்வளவு அழிவையும் இழிவையும் சந்தித்து ஆடையின்றி உணவின்றி நிற்கரையாக நிற்கிற என் இன மக்கள் அங்கிருந்து இங்கே வருகிற போது புதுக்கோட்டையிலிருந்து இறங்குற ஒரு குடும்பம் 8 வயது பிள்ளை சிறைப்படுத்துகிறது இந்த நாடு. 8 வயது பிள்ளை, அது பயங்கரவாதியா? அது தீவிரவாதியா? வாழ வழி இல்லாமல் ஏதிலிகளாக தன் இனவுறவுகள் நிறைந்து வாழ்கிற தமிழ்நாட்டில் போய் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒண்டி அண்டி வாழலாம் என்று நம்பிக்கையோடு வருகிற அந்த பிஞ்சு குழந்தையை சிறைப்படுத்துகிற நாடு. காரணம் என்ன? இந்த தடை. அது என்ன செய்யும்? சாருக்கான அமெரிக்காவுக்கு நுழைகிறது. இஸ்லாமிய பெயர் ஒரு டெரரிஸ்ட் என்று சோதிக்குது. அவர்கிட்ட பணம் இருந்தது, 100 கோடி செலவழிச்சு my name is Khan but I am not a terrorist என்று பணம் எடுத்து அந்த படம் ஓடிச்சு. அவர்கிட்ட பணம் இருக்கு, எடுக்கிறார். எங்க என்ன இருக்கு? அப்ப பார்க்கிற போக்கு இருக்குது. நான் பார்த்தேன். இலங்கைக்கு போகிற போது நசீர் என்று மாதவனுடைய நிர்வாகி எங்க எல்லாரையும் விட்டுட்டா. நசீர்னு பேர் இருந்ததுனால 3 மணி நேரம் நிறுத்தி விசாரிக்கிறேன். அப்ப எல்லா இஸ்லாமியரும் தீவிரவாதியா பார்க்கிற போக்கு இருக்கு. அதுபோல தமிழன் எல்லோரும் தீவிரவாதி என்று பார்க்கிற நிலைமை இருக்குது. அப்படித்தான் என்னையெல்லாம் திருப்பி நீங்க நினைச்சு பாருங்க. ஈழ போர் இறுதியாக நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான சண்டையா? சத்தியமாக இல்லை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் பல பேர் இங்க நினைச்சுதான் ஈழம் அடைய பிரபாகரன் போராடினார் என்பதே போய். எனது நாட்டை இன்னொரு அபகரித்து விடக்கூடாது, இன்னொரு அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நடந்த சண்டைதானே ஒழிய ஈழம் அடைய போராடல. ஈழம் எனது நாடு, எனது தாய் நிலம், என் அன்னை மடி. அதை இன்னொரு அந்நியன் என்னை நக்கி அந்தி பிறக்க வந்த சிங்களன் அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக நடந்த யுத்தம். அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நாடு அடைய நாங்கள் போராடல. எங்க நாட்டை எமது இனத்தின் எதிரி இன்னொருவன் அபகரித்து விடக்கூடாது, அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நடந்த சண்டை. அதை புரிஞ்சுக்கணும். என்ன அந்த சண்டை எப்படி நடந்தது? சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்குமான சண்டை அல்ல. இது தமிழர்களுக்கும் தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகளுக்கும் அனைத்து உலக நாடுகளுக்குமான சண்டை. அதான் உண்மை. இந்த 4 ராஜபக்சேயும் கோத்தபாய ராஜபக்சேயும் அந்த நாட்டின் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் சொல்கிறான், 20 நாடுகளில் துணை கொண்டுதான் இந்த யுத்தத்தில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்றால் 20 நாடுகள் சேர்ந்துதான் விடுதலை புலிகளை வீழ்த்த முடியும் என்கிற நிலையில் வலிமையான படையை கட்டி வைத்திருந்த வரையில் இதில் இத்தனை பேர் கொட்டி கொடுத்தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை செய்யும் போது கூட, நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்டிருந்த அத்தனை கருவிகளையும் கொடுத்தான். சொந்த நாட்டுக்குள் வான்வெளி தாக்குதல் நடத்தவே கூடாது என்ற மரபிற்கு அதை மீறி போட்ட குண்டெல்லாம் வான்வெளியில் தான் போட்டான். இவ்வளவு அழிவையும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து என் இனத்தை அழித்து ஒழிக்க கோடி கோடியாக பணத்தையும் கொத்து கொத்தாக கருவிகளை குண்டுகளை கொட்டி கொடுத்த இந்த நாடுகள் வாழ வழி இல்லாத அகதிகளாக வருகிற போது எங்களை ஏற்கல. மலேசியா
மலேசியா கடலுக்குள்ளே தத்தளிப்பு, இந்தோனேசியா கடலுக்குள்ளே தத்தளிப்பு. எத்தனை பேர் நன்னிரவில் எடுத்து அதுதான் எந்த ஓரத்துல நிக்கிறோம் தெரியல. இருட்டு, பசி, வயிற்றுல பிறந்த, கையில பிறந்த, வயது முதிர்ந்தவர்கள். நினைச்சு பாருங்க. காரணம் என்ன? நாங்கள் தமிழர்கள் ஏதிலிகளாக வாழ வழி இல்லாத நிர்கதியாக போய் நிற்கிற மக்களை அகதிகளாக கூட ஏற்காத நீ என்னை அடிக்க ஆயுதம் கொடுத்த. அவருக்கு காரணம் என்ன? தடை, புலிகளின் மீது இருக்கிற தடை. இங்க இருக்கிற நம்மால என்ன செய்யறாங்க? புலிகள் பயங்கரவாதிகள். ஏன்? ராஜீவ் காந்தி கொண்டுட்டாங்க. ராஜீவ் காந்தி கொண்டுட்டாங்க. ராஜீவ் காந்தியின் மரணத்தை பேசுகிற இந்த தேசம் அவங்க அம்மா இந்திரா காந்தியின் மரணத்தை பேசலையே. தேசப்பிதா காந்தியின் மரணத்தை பேசலையே. ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட தினத்தை சர்வ பயங்கரவாத ஒழிப்பு தினம் என்று போற்றுகிற இந்த நாடு தேசப்பிதா காந்தியின் மரண தினத்தை பயங்கரவாத ஒழிப்பு தினம் என்றோ, இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட நாளை பயங்கரவாத ஒழிப்பு தினம் என்றோ அனுசரிக்காதது ஏன்? இந்திரா காந்தி நினைவிடத்திலே மலர் தூவி வணக்கம் செலுத்துகிற எவராவது ஒருவர் இந்திரா காந்தியை பாதுகாப்புக்கு நின்ற சீக்கியர்கள் சுட்டுக் கொண்டார்கள் என்று ஒருத்த பதிவு செய்ய முடியுமா? முடியாது. எதற்காக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 10 ஆண்டுகள் பாரத பிரதமர் உதவி இந்தியாவில் இவரை போல தலைவரோ அர்ப்பணிக்கும் நேர்மையும் கொண்ட தலைவர் இல்லை என்றால் இல்லை. இவரை போல ஒரு சிறந்த நிர்வாகி இல்லை என்றால் இல்லை. இன்னும் ஒரு முறை சீக்கிய மக்களால் தனக்கோ தனது பிள்ளைகளுக்கோ பேர்களுக்கோ பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக 10 ஆண்டுகள் பாரத பிரதமர் பதவி மன்மோகன் சிங். இந்திரா காந்தி இறந்த பிறகு 3000க்கு மேலான சீக்கியனை கொள்றான். அந்த செயலுக்கு ராகுல் காந்தியும் அவருடைய தாயார் சோனியா காந்தியும் சீக்கிய மண்ணிலே பகிரங்கமாக மன்னிப்பு. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுண்டா? நாடி காந்தியை கொண்டது. காந்தி இறந்த பிறகு RSS தடை செய்யப்பட்டிருக்குது. 16 மாதங்கள் கூட RSS இயக்கத்தை தடை செய்து வைத்திருக்க முடியல அன்றைய பிரதமர் ஐயா நேரு அவர்களால். அதற்கு பிறகு நடந்த குடியரசு தினத்தில் ராணுவ அணிவகுப்பு RSS படையில் சேர்ந்து அணிவகுக்குது. 16 மாசத்துல தடையை உடைச்சான். 21 ஆண்டுகளாக ஒண்ணும் செய்ய முடியல. பூச்சாண்டிகள் பிரபாகரன் படம் வைப்பதே பயங்கரவாதம் என்கிறான். நான் கூட சொன்னேன், படம் தானடா வைக்கிறோம், பாமா வைக்கிறோம். ஒரு படத்தை பார்த்தே பயப்படுகிற நீ என் தலைவனின் படையை பார்த்து என்ன பயம் ஏற்றுக்கிற நீ? இனிமேலாவது இந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் எழுச்சி வருவான். இனிமேல் விடுதலை புலிகளின் மீது தடை என்றால் அதை உடை உடை என்று திணித்து அதை நொறுக்குகிற ஒரு பேராயுதமாக இந்த புத்தகம் படிக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் முதல்ல ராஜீவ் காந்தி நம்ம கொள்ள கர்மம். இந்த குற்ற உணர்ச்சி, இந்த பாகு மனப்பான்மை தகர்ந்து போகும். பெரிய ஒரே வருத்தம், இந்த புத்தகத்தை படிக்கிற போது ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி பார்க்கிற போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்திருக்க கூடாதா என்ற ஏக்கமும் தவிப்பும் தான். அவர் சொன்னது போல, என் அருமை மாமனார் திரு வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போல, பேசி பேசி இருந்தால் அது காற்றிலே கலைந்து போகும், சரியான ஆவணப்படுத்துதல் இருக்காது. ஆனால் எழுத்து வடிவத்தில் இது எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இருக்கும். ஏனென்றால் ராஜீவ் காந்தி என்ற பெயரும் அவர் மரணம் தமிழரின வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாது சொல்லலாம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும் போது ஐயா மணியவர்கள் சொன்னது மாதிரி இந்த ராஜீவ் காந்தி கொலைக்கு வருவதற்கு முன்பு அவருடைய அரசியல் அனுபவங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். வியப்பார், இவ்வளவு வேலை செஞ்சுட்டு ஒரு மனிதன் சாதாரணமா சுத்திட்டு இருக்கிறாரே அப்படின்னு. அவருடைய குடும்பத்தாரை பற்றி சொன்னார்கள். அவர்களுக்குத்தான் நான் மிகுந்த நன்றியும் பாராட்டுதலையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் நினைச்சிருந்தா காங்கிரஸ்லேயே இருந்து கூட மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்க முடியும். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அழைத்த போது அவரோட சென்றிருந்தால் கூட மிகப்பெரிய இடத்தில் இருந்திருக்க முடியும். இன்னைக்கு எந்த இடத்துல இருந்திருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஒரு
சிறந்த இடத்தில் அவர் நிச்சயமா இருந்திருக்க முடியும். ஆமா, அதனால இன்னைக்கு எந்த இடத்துலையும் இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் கேட்கிறாரு, ஏப்பா நல்ல பையனா தானே ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற இந்த பையனுக்கு? தற்காலிக பதவியில் இருக்கிறேன். தற்காலிக பதவியில் என்ன பதவி? தமிழ்நாட்டில் அமைச்சரா இருக்கிறேன். அப்படின்னா காலையில நான் சாயங்காலம் எப்படிங்கிற நிலைமையில போய்கிட்டு இருக்கேன். அதுல எந்த இடத்துல இருந்து பாருங்க எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருக்க முடியும். அப்படி எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன் மனதுக்குள் இருந்த அந்த சத்தியத்தை எப்படியாவது இந்த மக்களுக்கு உள்ளுரை சேர்த்து விட வேண்டும். ஒரு குற்ற உணர்ச்சியில் குழம்பி கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை முதல்ல தெளிவுபடுத்திட்டே, இந்த கொலைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லடா, கொன்ன சதிகார மேல சும்மா சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. வாயை திறந்தா சுப்பிரமணிய சாமி விடுதலைக்குள்ளா டெரரிஸ்ட் நீயே சுத்தி தெரியுதா பாதுகாப்பா. நான் இந்த வானூர்தி நிலையத்துக்கு போகும்போது 20-30 பேர் காவலர்கள் படப்படமா யாரா பெரியார் யாராவது இருந்தாலும் கால கொடுங்க என்ன செய்யறது. ஆனால் இந்த பல அதுல ஜெயின் கமிஷனுக்கு முன்னாடி விசாரிக்கும் போது மாமா அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரம் சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி விசாரிக்கிறாங்க. அது சந்திராசாமி விசாரணை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது கேட்குற, நீங்க வெளிநாட்டு கார்ல வந்து இறங்குனீங்களா, அந்த கார் ஏது உங்களுக்குன்னு கேட்குறாரு. நீட்டி அது எனக்கு கொடுத்தாங்க, நான் ஓட்டிட்டு இருக்கேன். இது கட்டணம் தெரியல, இது கட்டணும் அதெல்லாம் கட்டணும், அதெல்லாம் பார்ட்டியில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சரி, உங்களுக்கு எந்தெந்த நாடுகளில் பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 130 நாடுகளில் பக்தர்கள் இருக்கிறாங்க. எல்லாமே மிகப்பெரிய ஆளுங்க. யார் யாரெல்லாம் ஆகுதுன்னா, புருணை சுல்தான் என்னுடைய பக்தர், யாசர் அராபத் என்னுடைய பக்தர், எலிசபெத் டெய்லரு, கீழர்லாம் நடிகை, அவங்க ஒரு பெரிய இங்கிலாந்து புகழ்பெற்ற நடிகை, கீழர்லாம் என்னுடைய பக்தர். ஓஹோ சரி, இவங்க 2 பேரும் இந்த எலிசபெத் டெய்லரும் கீழர் உங்களுடைய நடிகராச்சே, இவங்க எப்படி எதுக்காக அவங்களை அடிக்கடி சந்திக்கிறாங்கன்னா சும்மா ஆலோசனை வருவாங்க. நடிகைகளுக்கு என்ன நீங்க சாமியார் ஆலோசனை கொடுப்பீங்கன்றது இல்ல, பிள்ளைகள் பெறுவது எப்படின்னு எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அயோக்கிய பையன்லாம் பொலிட்டிக்கல் அட்வைஸரா இருந்திருக்காங்கன்னா அந்த நாடு என்ன கேவலம் போயிருக்கு. நீ என்னையா நீ சாமியார், நீ என்னையா புள்ள பெறுவதற்கு எப்படி ஆலோசனை கொடுப்பாங்க? நீதிபதி கேட்கிறாரு, பக்தர்களாக சொல்ல வேண்டியதுதான். படிச்சு பாருங்க, ஏன் கேட்குறது? மேல துப்ப முடியாத யார படத்தை ஒட்டியாவது காட்டி விட்டுருக்கீங்க. கால கொடுமையா இருக்கு. ஒவ்வொரு கேள்வியும் நாங்க சினிமாவில் லாஜிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரண காரியங்களோடு இருக்கிற கேள்விகளா எவரிடத்திலும் பதில் இருக்க. ஆனால் இவ்வளவு பெரிய சத்தியம் நமக்கு இருந்தும் கூட நம்ம பிள்ளைகள் குற்றவாளிகளாக நிற்கிறது நினைக்கும் போதுதான் இந்த இடத்துல மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். எங்க ஐயா பேசுறது, அவங்க என்னுடைய தம்பி பேரறிவாளனையும் என் தாய் அற்புதத்தையும் குறிப்பிடும் போது எங்க ஐயா பேச்சு வரல. ரொம்ப நேரம் நின்று கண்கலங்கி நான் வந்தெடுத்து எவ்வளவு சோகங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு காயங்களை கடந்து நின்று தாங்கி நிற்கிற ஒரு பெருமகன் எங்களுடைய ஐயா நெடுமாறன் அவர்கள். அவர்களாலே இந்த துயரத்தை தாங்க முடியும். எத்தனை காலத்துக்கு இந்த இனம் இப்படி எவ்வளவு காலத்துக்கு துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமக்கிறது? உயிர் பிச்சை கேட்டே ஒரு இனம் ஓடி திரிகிறது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக மீனவனை சுடுறான் காப்பாத்து, இலங்கையில சுடுறான் அடிக்கிறான் காப்பாத்து, எங்க போனாலும் காவிரி தண்ணி கட்ட அடிக்கிறான், முல்லைக்கடோட தண்ணி கட்ட அடிக்கிறான். ஒரு இனம் உயிர் பிச்சை கேட்டே ஓடி திரிகிற ஒரு நிலைமையில் இன்னைக்கு கசாப் அவர்களுடைய தூக்கு, அதைத்தான் ஐயா மணியன் அவர்கள் அழகா சொல்றாங்க. இன்னைக்கு இருந்த கடைசியா இருந்த சாட்சியா வந்தான். அம்ப முடிச்சு போட்ட வில்லும் எய்தவனும் ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் எங்க இவன் முடிச்சு இந்த வழக்கை முடிச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னா இவ்வளவு அவசரமா யாருக்குமே தெரியாமல் சகோதரத்தை புகழ்ந்து தங்கராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி பிரதமருக்கும் சோனியா காந்திக்குமே தெரியல. கசாப் தான் தெரியுமா அவன் செத்து போயிட்டான்னு அதுவும் தெரியல. அப்ப இது எல்லாமே ஒரு அரசியல் தேவைக்காக நடக்குது. ஆழமா கவனிக்கணும். அப்சல் குரு நம்ம என்ன கேள்வி, அப்சல் குரு இந்த குற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாதவன், அவனை தூக்கில போடணுங்கிற ஏன் போடணும் என்று நான் கேட்கிறோம். பாராளுமன்றத்தை இடிக்க வந்துட்டான். பாராளுமன்றத்தை
அந்த அப்சல் குருவுடைய கருணை மனு, என் அன்பு சொந்தங்களே, ஐயா அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கிற வரை அப்சல் குருவுடைய கருணை மனுவை அனுப்பல. காரணம் என்ன? ஒருவேளை அவர் அந்த கருணை மனுவை ஏற்றுக்கொண்டா என்ன செய்வது என்று. அப்ப எல்லாமே அரசியல் தேவைகளுக்காக நகர்கிறது. இதை நம்ம கவனித்துக்கணும். அப்படித்தான் இந்த கசாப்புடைய தூக்கு. ஐநா மரண தண்டனைக்கான தீர்மானத்தை கொண்டு வரும்போது அது 130 நாடுகள் பங்கேற்ற ஆதரவு கொடுக்கிற போது இவன் பழக்க வெளியிலிருந்து ஆதரவு தர முடியாது. அதுக்கு நான் தீர்மானத்தை ஏற்று வாக்களிச்சுட்டு வந்து அடுத்த நாள் தூக்கல போறான். அப்ப தேர்தலை சந்திக்க போறான். இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்போகுது. அது பெரிய செய்தியாக முன்னாடி மொத்தமா இப்படி திசை திருப்பணும் கசாப்பு. அன்னைக்கு அந்நிய முதலீடு அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பிரதமருடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற நிலக்கரியில 1,80,000 கோடி மூலம், பிரதமர் இலாகாவே மூலம் என்று பேசுகிற போது திசை திருப்பணும் வழி இல்லை. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றான்னு ஏற்றினேன். இது கொஞ்சம் சாதாரண பிரச்சனையா இருக்கேன். சரி, அந்நிய முதலீடு சில்லறை இடத்துக்கு 51 விழுக்காடு அந்நிய முதலீடு தர. அப்ப பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக இவ்வளவு காலம் ஒழித்து யாருக்கும் தெரியாம நம்ப முடியல பல பேருக்கு. கசாப்ப அஜிமல் கசாப்ப தூக்கல போட்டாங்களா? அதே தான் பிரதமர் கேட்டாரு, தூக்கல போட்டாங்களா? என்ன கொடுமை தூக்கல. இப்படி இருக்கு. ஒரு நாளைக்கு நம்மளே எல்லாம் தூக்கல போட்டு, ஏன்னா நம்மள ஏற்கனவே இறந்தவர்கள் தான் பிணமாகத்தான் உழவி கொண்டிருக்கிறோம். ஒண்ணும் இல்லை. 21 ஆண்டுகளாக அழுகிய பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது காங்கிரஸ். நாம் அழியின் விளிம்பில் இருக்கிற அன்னை தமிழ் இனத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். நான் கூட சொன்னேன், ஏன்டா அதை போய் ஆறுல கொண்டு சொரிஞ்சு சோர்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நிலத்தில் அந்த நிலைமை மாறிவிட்டது. அதற்கான அரிய பணியை இந்த புத்தகம் செய்திருக்கிறது. எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என் அருமைக்குரிய மாமனார் திருச்சி வேலுச்சாமி அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் உங்களுடைய துணிச்சல், ஒற்றை மனிதனாக இங்கெல்லாம் இந்த சினிமாவில் போடுவோம் உண்மை ஆரணி என்று நியாயமா பார்த்தா நீங்க தான் அதை போட்டுக் கொள்ள ஒரே மனிதனாக உயிரை குற்றமாக மதித்து மத்தியிலே ஆளுகிற காங்கிரஸ் கட்சி, மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து துணிவோடு முடங்கி வந்து அதையே ஒரு ஆவணப்படுத்தி இந்த இன மக்களுக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய அரிய பணி. இது காலத்தின் தேவை, ஒரு வரலாற்று கடமை. இந்த நூல் அதை செய்திருக்கிறது. இங்கே சொன்னது போல அவங்க நான் இதை ஒரு மரப்பொந்துல ஒரு அக்கினி குஞ்சா வச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழும் காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் புரசலுக்காக காத்துக்கொண்டு அப்படி காத்து கிடக்கிற அந்த காய்ந்த சருகுகளுக்கு இந்த புத்தகம் ஒரு தீக்குச்சியாக இருந்து பற்ற வைக்கும். அதனால இது நான் சொன்னது ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம். எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்களை பற்றி எழுதிய புத்தகம். அன்னைக்கு நான் சொன்னேன், தமிழர்கள் வீடுகளில் பைபிள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். குரான் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் பகவத்கீதை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய புத்தகம் எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் என் தலைவரை பற்றி எழுதிய அந்த புத்தகம். அதற்கு பிறகு அன்பு மாமனார் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற இந்த புத்தகம் ஒவ்வொரு தமிழச்சி கையிலும் இருக்க வேண்டும். இதை படிக்கும் போது முதலில் நமக்கு ஒரு தெளிவும் துணிவும், நாம உண்மைக்காக சத்தியத்துக்காக நிற்கணும் என்று அவரை போல நிற்கணும். அவர் நினைச்சிருந்தா இது என்னத்தை கிட்ட போய் கத்தி பேசி என்னத்துக்கு நினைச்சு விட்டுக்கலாம். ஆனால் ஓயாம 21 ஆண்டுகளாக அதை பேசி 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 இது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இனி அவருக்கு பேசுவதற்கான வேலை அவருக்கு இல்லை. இங்கே சொன்ன என்னுடைய வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் சொன்னது போல இந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழர் வீடுகளிலும் கொண்டு சேர்ப்பிக்கிற பணி நம்மளுடையது. இந்த புத்தகம் இனி பேசும். இதை செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த கடமையை எங்களுடைய பெருமைக்குரிய பணியாக எடுத்து நாங்கள் இதை செய்வோம். அதுல
அது செய்வதன் மூலம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது. ஏன்னால் இந்த நூலை வெளியிட்ட அந்த பதிப்பகத்தார் அவரே சொல்றாரு, நான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தேன், அதற்கான வாய்ப்பாக இருக்கட்டும் என்று. அப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்கிற வாய்ப்பாக நாங்கள் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த நூலை தொகுத்து இதை ஒரு சிறந்த தரமான நூலாக தொகுத்தமைத்த என்னுடைய சகோதரன் ஏகலைவன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ஏனென்றால் எனக்கு தெரியும் அவருடைய முயற்சி இல்லை என்றால் எனது மாமனார் இந்த நூல் வடிவத்திற்கே சம்மதிச்சிருக்க மாட்டார். இன்னும் 21 ஆண்டுகள் ஆனாலும் அவர் பேசிக்கொண்டுதான் இருப்பார், எனக்கு தெரியும். அவர் பேசுவதில் இருக்கிற ஆர்வம் எழுதி உட்கார்ந்து அவருக்கு சத்தியமா இருந்திருக்காது. இது ஏகலைவனுடைய தனித்த முயற்சி என்பது எனக்கு தெரியும். இந்த நூல் இனி இது இந்த இடத்தில் இது மௌனமாக இருக்கிறது, ஆனால் இனி உலகம் முழுமைக்கும் வெடிக்கும். என்னை கேட்டால் ராஜீவ் காந்தி உயிரை பழிவாங்கிய அந்த ஆர்கிட்ஸ் குண்டை விட இது வலிமையான குண்டு. இது மிகப்பெரிய புரட்சியை தமிழ் தேசிய மக்களுக்கிடையே உண்டு பண்ணும். உலகம் முழுமைக்கும் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் ராஜ்கிரண் அவர்கள் ஆங்கிலத்தில் ஹிந்தியிலெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்றார்கள். கட்டாயம் அதை நாம் செய்வோம். அதற்கு முன்பு தமிழர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து தமிழில் இருக்கிற இந்த நூலை முதல்ல படிக்க வைப்போம். பிறகு இதை பல மொழிகளில் கொண்டு சென்று நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியமாக நிற்கிற பிள்ளைகள். ஏனென்றால் என் தலைவன் என்னிடத்திலே சொன்னது, நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தி இல்லை, நாம் சாகலாம், சத்தியம் சாகாது என்று சொன்ன சத்திய தலைவனினுடைய பிள்ளைகள் நாம். சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். நாம் உறுதியாக வெல்லுவோம். நமது பிள்ளைகள் பேரறிவாளன் முருகன், சாந்தன், அக்கா நளினி உள்ளிட்ட அனைவரையும் நாம் விடுவிப்போம். இந்த நூலை வழங்கிய எனது பெருமதிப்பிற்குரிய பேரன்பிற்குரிய எனது மாமனார் திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு என் உளமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதோடு, ஒவ்வொரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை வாங்கி படிக்க வேண்டும், இனத்தின் விடுதலைக்காக துடிக்க வேண்டும், வெடிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. பொதுவாக எனக்கு மேடையில் பேசி பழக்கல, அதனால இந்த நன்றி சொல்றதோட நான் நிறுத்திக்கிறேன். குறிப்பிட்டு சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்த முன்னோட்ட செய்திகளை வெளியிட்டிருந்த உலக இணையதளங்களான பொங்கு தமிழ், கன்னடிய தமிழ் இணையம், தமிழ் தாய் உள்ளிட்ட இன்னும் கவனத்திற்குள்ளாத இணையதளங்களுக்கும், காயத்தைச் சேர்ந்த கீற்று, சவுக்கு, ஆந்தேரி போட்டர் உள்ளிட்ட இணையதளங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள், புத்தகம் சொல்லும் உண்மைகளை உலகெங்கும் விதைக்க காத்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.